அப்போ விண் ஆன்மா, மண் இந்த உடல், அந்த உடலை கொண்டு இயக்குறவர் மனம். அப்போ இந்த விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிற வாழ்க்கை. இப்போ நாங்கள் பாருங்கள், மண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிறோம். மண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிறதால எங்களுக்கு கடமையை சரியாக செய்ய முடியாது. எந்த பொருளையும் நிரந்தரமாக அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது, துன்பப்படுறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாரும் மண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்ந்து துன்பமாக இருக்கோம். அதனால் இங்கே வந்திருக்கீங்க விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு வழி ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். விண்ணை சார்ந்து மண்ணும் வாழும்போது நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் பாருங்கள், எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி. இப்போ தெரியுதா உங்களுக்கு? விண்ணை சாராமல் மண்ணில் நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னால், சுவர் இல்லைன்னு சொன்னால், கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, இந்த 3 நிலையிலும் பாதுகாக்கிறாள் ஒரு விண் ஆன்மா. அவரோட நாங்கள் அந்த காவல் பார்க்குறாளோட நாங்கள் தொடர்பு கொள்ளாட்டி என்னையும் எங்களுக்கு எந்த நேரத்திலையும் பிரச்சனை வரலாம், எந்த நேரத்திலையும் ஹார்ட் அட்டாக் வரலாம், எந்த நேரத்திலையும் துன்பம் வரலாம். மனம் இந்த 5 பொறிகளை வச்சு இயக்குது. பூர்ணமாக நீ பாருங்கள், என்னை பூர்ணமாக உள்முகமாக என்னோட சரணாகதி அடைஞ்சிருந்தா, என்னுடைய முழு அருள் உன்னுடைய மனதுக்கு வரும்போது உன் மனத்தில் பாருங்கள் பல பிறவிகளில் செய்த பாருங்கள் கர்மவினை அப்படியே கரைஞ்சிரும். இதுதான் கீதையில் தெளிவாக சொல்கிறார். இதை தான் நாங்கள்லாம் பார்த்து, அப்படி சித்தர்கள் எல்லாம் பாருங்கள், ஞானிகள் அப்படியே பார்த்து தான் நான் உபதேசம் பண்ணுறோம். மனம், ஆன்மா, வெளிமனம், இந்த 3ஐ பார்த்தா உபதேசம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எப்படி வந்தால் மட்டும்தான் சுவர் வாழ்க்கை.